சின்ன பசங்களை வச்சு விளையாட்டு காட்டியா? நீ எதுக்கு அலையறன்னு எனக்கு தெரியும். என்ன சொன்ன? அலையறேனா? அப்படி ஒரு வார்த்தை சொன்னதுக்கு உனக்கு எப்படியா மனசு வந்தது? இந்த பொண்ணு தாய் நெருப்பியா? என் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு உனக்கு என்ன தெரியும்? துணியில பட்ட கரையெல்லாம் பக்குவமா வெளுத்து கொடுக்கறவையானா? என்னைக்கு உன்னை பார்த்தேனோ அன்னைக்கே என் மனசுல கரைப்பட்டுருச்சு. நீ பாட்டுக்கு ஊரை குட்டி நான் கட்டிக்க போற பொண்டாட்டின்னு சொல்லிட்டு போயிட்ட. கைப்பிடிக்கிற மனுஷனை காலம் பூரா சந்தோஷமா வச்சுக்க முடியுமான்னு கைரேக பார்த்த. நமக்கு சாந்தி முகூர்த்தம் முடிஞ்சாதான் கல்யாணம் நடக்கும்னு குறிகாடி சொல்லிட்டா. பொண்ணு தாய், சும்மா ஜோசியம் கைரேகன்னு மனசை போட்டு குழப்பிக்காத. நேரம் வரும்போது எல்லாம் நல்லபடியாவே நடக்கும். ஏய், பாட்டில் எடுத்து காசு கொடுறேன். எட்ரா பாட்ல இல்ல விளக்கு மாத்து கட்டையில அடிப்பேன். என்னடி மிரட்டுற? சரிதான் போங்கடா. ஏய், இங்க வைங்கடா. ஏய், பாட்டில் எடுத்து காசு கொடுறேன். காசு கொடு. எட்ரா பாட்ல மரியாதை பாட்ல எடு. இல்ல சாமுண்டிய கூப்பிடுவேன். என்னங்கடி? ஏய், பாட்டில் எடுத்து காசு கொடுறேன். ஏய், பாட்ல எடுடா. இல்ல உங்களை வெட்டி கூறு போட்டுறேன். ஐயோ. ஏய், பாட்டில் எடுத்து காசு கொடு. ஏய், இங்க வைங்கடா. சீக்கிரம் சீக்கிரம். என்ன பாட்டல எடுக்கல சரி பிஞ்சு போயிடும். என்னடா இது? ஏய், என்னடா ஆளாளுக்கு மிரட்டுறீங்க? பொம்பளைங்க என்னடா அருவாமணி தொலைப்பத்தி தூக்கிறாளுங்க, ஆம்பளைங்க என்னடா செருப்பு தூக்கிறீங்க. என்ன விளையாடுறீங்களாடா? டேய், மிரட்டுறீங்களாடா? போய் அத்தனை பேர் சாலையை உருவுங்கடா. பாத்துறேன். ஒழுங்கு மரியாதை பாட்டில் இல்ல செருப்பால் அடிப்பேன். மரியாதை வாட்ல இல்ல சாமுண்டிய கூப்பிடுவேன். அண்ணா, என் வண்டி சத்தத்தை கடல வரவழைத்து போற பசங்க இன்னைக்கு குளிர் விட்டு போச்சு. தியேட்டர் காலியா கிடக்கு. காய்ச்சி வச்ச சாரை நிறைஞ்சு கிடக்கு. ஊருக்காரங்க நிமிர்ந்து நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாம தலை குனிய ஆரம்பிச்சிட்டோம். இதுக்கு மேல என்ன விட்டு வச்சா அவன் ஆட்டத்தை நிறுத்திடுறேன். ஐயா, ஊரே ஒண்ணு கூடி கோயில்ல சாமுண்டிக்கும் பொண்ணு தாய்க்கும் கல்யாணம் நடத்திட்டு இருக்காங்க. டவுனுக்கு போய் அந்த செவ்வாப்பேட்டை இன்ஸ்பெக்டரை வர சொல்றா.
மிஸ்டர், நான் உன்னை அரெஸ்ட் பண்றேன். எதுக்கு? ஊர்ல உனக்கு பதனி இறக்கத்தான் லைசன்ஸ் கொடுத்துருக்கு. ஆனா நீ ஊருக்குள்ள திருட்டுத்தனமா கல்லு இறக்கி வித்திருக்க. அப்படின்னு யார் சொன்னது? அதெல்லாம் ஸ்டேஷன்ல வந்து பேசிக்க. என் கையில வாரண்ட் இருக்கு. என்னடா மறைக்கிற? எழுதுடா. இன்ஸ்பெக்டர், கொஞ்சம் பொறுமையா இருக்கு தம்பி. ஏன் சார், இவன் பேச்சையே கேட்டுக்கிட்டு நல்ல மனுஷனை கைது பண்ண வந்திருக்கீங்களே, இங்க உங்களுக்கு நியாயமா இருக்கா சார்? என்னடா ஏய், காக்கி சட்டையை போட்டுட்டு காகிதம் பண்றியா? உங்க மேல கல்லு பாறை வச்சு இழுத்துட்டு வாங்க. சட்டம் உன் கையில இருக்க வரைக்கும் தான் இது போலீஸ் ஸ்டேஷன். அதையே நாங்க கையில எடுத்துட்டா இது சுடுகாடாயிடும். அநியாயம் பண்றதுக்கு தான் அரசாங்கம் உனக்கு இந்த உடுப்பை கொடுத்திருக்குன்னா அந்த அரசாங்கத்துக்கே ஓட்டு போட்டவங்க நாங்க சொல்றோம், சாமுண்டிய வெளியே விடு. யாருக்கு வந்தது? தூக்கு. இறங்கி வந்தா நசுக்கிடுவேன். என்ன செஞ்சாலும் சரி, சாமுண்டி என்ன வெளியில விடாம நான் குழந்தை எடுக்க மாட்டேன். நீங்க என்னதான் கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணார் சரி, சாமுண்டியை விட முடியாது. அங்க பார், அவனை நாய் மாதிரி அடிச்சு எடுத்து கொண்டு உள்ள போட்டிருக்கேன். எங்க அண்ணன் போடுற பிச்சை காசுக்கு இது கூட செய்யலன்னா என்னையா இருக்கு? எஃப்ஐஆர் போட்டு உள்ளே வச்சிருவா. யோ, எஃப்ஐஆர் போடாதியா, அவன் அடிச்சு நொறுக்கியா. சட்டத்திற்கு அத்தனை ஓட்டையும் உடம்ப தள்ளடையாக்கணும். யோ, இனிமே அடிக்கிற அடி உள்காயமா தான் இருக்கணும், வெளிக்காயமா இருக்கக்கூடாது. அவனை வெளியே அனுப்பும் போது போனமா தான் நீ அனுப்பணும், புரியுதா? அவ்வளவுதானே. நீ போ, அவனை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அனுப்பிச்சுடுறேன். நீ தாயா இன்ஸ்பெக்டர். யோ, சாயந்தரம் அண்ணன் வீட்டுக்கு வர சொன்னாரு, சமாச்சாரத்தோட சன்மானம் இருக்கு, வரட்டுமா? போலீஸ் மேலையா கைய வச்ச உன்னை பணமாக்கி தான் இங்கிருந்து வெளியே அனுப்புவேன். கான்ஸ்டபிள், உள்ளத்துக்கு போடு. முதல்ல எல்லாரும் கையில இருக்க ஆயுதங்களை கீழே போடுங்க. போடுங்க. சொல்லுமா. ஐயா, ஒரு தப்பு செய்யாத என் பிள்ளைய இந்த படுபாவை அடிச்சு கொல்றாயா. தெய்வம் மாதிரி நீங்க வந்திருக்கீங்க, என் பிள்ளைய காப்பாத்துங்க ஐயா. இந்த பச்சை பிள்ளை மேல சத்தியமா சொல்றேன், அவர் எந்த தப்பு செய்யல. தயவு செஞ்சு அவரை விட்டுருங்க ஐயா. சரி சரி, முதல்ல குழந்தை தூக்குமா. சாமுண்டி என்ன உயிரை கொடுத்து காப்பாத்தின குழந்தையா இது. அவர் உயிரை காப்பாத்துறதுக்காக நான் என் பிள்ளைய இழக்க கூட தயாரா இருக்கேன். இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு தெரியாம நான் என் பிள்ளைய இந்த இடத்த விட்டு தூக்க மாட்டேன்.
இல்ல சார். ஊர்ல யாராவது கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களா? நோ சார். இந்த ஆள் கல்ல இறக்கும்போது நீ ஸ்பாட்ல அரெஸ்ட் பண்ணியா? இல்ல சார். இந்த ஆள் மேல இதுக்கு முன்னாடி ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்கா? இல்ல. இல்ல 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 பின்ன எந்த காரணத்தை வச்சு இந்த ஆள் அரெஸ்ட் பண்ண? ஒரு ஊரே கூடி நின்னு அவனை வெளியில விடுன்னு சொல்லும் போதே அவன் குற்றவாளி இல்லைன்னு தெரியுது. காக்கி சட்டையை போட்டுக்கிட்டு சொந்த வெறுப்பை மத்தவங்க மேல காட்டுறதுனாலதான் ஜனங்க இந்த காக்கி சட்டை கண்டாலே வெறுத்து பேசுறாங்க. உங்க மாதிரி ஒரு சிலரால் தான் நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு கலங்க ஏற்படுது. நல்லா நடந்துட்டு இருக்க அரசாங்கத்துக்கு கெட்ட பேர் உண்டாது. இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுக்காக உங்க எல்லார்கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சாமுண்டி ரிலீஸ் பண்ண சொல்றேன். சாமுண்டி ரிலீஸ் பண்ண சார். அது நோ மோர் எக்ஸ்பிளனேஷன். உன்னை பத்தி ஏற்கனவே நிறைய கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. இப்ப நான் நேர்லயே பார்த்துட்டேன். இப்ப உன்னை நான் சஸ்பெண்ட் பண்றேன். ஊரே உங்க மேல இவ்வளவு மரியாதை வச்சிருக்கு, பாராட்டுறேன். எந்த சட்டத்தை வச்சு உன் கல்யாணத்தை நிறுத்தி உன்னை கைது பண்ணி கூட்டிட்டு வந்தாங்களோ அதே போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல உன் கல்யாணம் நடக்கணும். கட்டுறா தாலிய.